இந்த வாரம் குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு உலகமெல்லாம் இந்த குருத்தோலை ஞாயிறை இந்த சபைகளிலே எல்லா சபைகளிலேயும் நீங்கள் அனுசரிக்கிறார்கள். அந்த விதமாக குருத்தோலை ஞாயிறுனா என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு குறித்து வேதத்தில் நம்ம எல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28லிருந்து 44 வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 19. இந்த பகுதிகள் எல்லாம் அந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில கழுதையில் ஏறி எருசலேமை நோக்கி அவர் பயணப்பட்டார். வழியிலே அவருக்கு எதிர்கொண்டவர்கள் ஆர்ப்பரித்து அவரை ஊருக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அவர் கையிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சகரியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாய் அவர் ஓசனா என்று பாட்டு பாடி அவரை அழைத்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கிறோம். இது சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறலாகவும், 118ஆம் சங்கீதம் 25, 26வது வசனங்களுடைய நிறைவேறுதலாகவும் இது புதிய ஏற்பாட்டிலே நடந்தது. இது வரவேண்டிய மேசியா இவர்தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு சம்பவமாக இது இருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு ஆண்டவர் இந்த கழுதை மேல அவர் வந்தபடினாலே பழைய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதல்களிலே முக்கியமான ஒரு நிறைவேறுதல் நிறைவேறியிருக்கிறது. பொதுவாக அந்த நாட்கள்ல கழுதையில ஒருத்தங்க ஏறி வர்றாங்க அப்படின்னா அவர் சமாதானத்தை சொல்லி வர்றாங்க, அவர் சமாதானத்துக்காக வர்றாங்க என்று பொருள். கடந்த நாட்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். குதிரையில வர்றாங்கன்னா யுத்தத்துக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். ஒட்டகத்துல வந்தாங்கன்னா அவங்க வியாபார நிமித்தமா வர்றாங்கன்னு அர்த்தம். அதே போல கழுதையில வந்தாங்கன்னா குறுகிய தூரம் வர்றாங்கன்னு அர்த்தம். ஒட்டகத்துல வந்தாங்கன்னா ரொம்ப தூரம் அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையில வந்த அப்படின்னாலே இவர் சமாதானத்துவராக, சமாதானத்தை சொல்றவராக வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் கையிலே குருத்தோலை ஏற்றி கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவரிப்போடு வரவேற்கிறாங்க. இது அந்த நாட்களிலே ரோமர்கள் ஒரு நாட்டுக்கு மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை ஜெயிச்சதுக்கு பின்னால அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வரும்போது அந்த ஊர் மக்கள் இப்படித்தான் அன்னைக்கு வரவேற்கிற ஒரு வழக்கமா இருந்தது. ஆனா அப்படி வருகிற அந்த ரோம அரசர்கள் அவங்க குதிரையில வருவாங்க, ஆயுதங்களோடு திரும்ப வருவாங்க, மக்கள் அவங்களை புகழ்ந்து வரவேற்பாங்க. இப்ப ஆண்டவரும் ஒரு வெற்றி பெற்றவராக, ஒரு ஜெய கிறிஸ்துவாக இந்த பூமியிலே செய்ய வேண்டிய பெரும்பாலான காரணம் செய்து முடித்து சிறுவையிலே அவர் வெற்றி சிறப்பவராக வருகிறார். ஆனா இவர் நேர் மாறாக இவர் குதிரையில வராம கழுதையில வருகிறார். ஆயுதங்களோடு வராமல் அவரோடு இருந்தவர்கள் குருத்தோலை பிடிச்சு கொண்டு அவர் வரவேற்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு வெற்றி ஊர்வலத்துக்கும் இந்த ஆண்டவருடைய இந்த ஊர்வலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த மக்கள் எல்லாரும் அவர் வரும்போது ஓசன்னா அப்படின்னு பாட்டு பாடிட்டு வரவேற்கிறாங்க. சத்தம் போடுறாங்க, ஓசன்னான்னு பாடுறாங்க. ஓசன்னாங்கிற வார்த்தைக்கு ஆண்டவரே இவர் ரட்சியும் அப்படின்னு. அப்ப இவங்க எல்லாரும் ஓசனா ஓசனா அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆண்டவரே இவர் ரட்சிங்கப்பா அப்படின்னு. நீங்க தான் ஜெய கிறிஸ்து, நீங்க தான் விடுதலை செய்யறவங்க, உங்களால்தான் இவருக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பரிச்சு ஆண்டவரை அழைச்சிட்டு வருகிறாங்க. இது நான் முதல்ல சொன்னது போல சகரியா தீர்க்கதரிசி
புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதலாக இருக்கிறது. வாசிங்க. சீயோன் குமாரத்திலே மிகவும் கனிவுறு, எருசலேம் குமாரத்திலே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நீங்க சபையா சொல்லும் போது அவர் சொல்றாரு, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். அவர் யாரா? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த மேசியா சர்வலோகத்துக்கு ராஜாவாக திரும்ப வருகிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டுகிற, அறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு நிறைவேறுதலாக இதை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே வாசிக்கும் 118ஆம் சங்கீதம் 25, 26 வாசிக்கும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதனுடைய நிறைவேறுதல் தான் இந்த ஜனங்கள் சத்தம் போடுறது. கர்த்தாவே ரட்சியும், ஓசனா அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய வருகையிலே நிறைவேறுகிறது. கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும். இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு ஒரு அறிக்கை ஒன்று போன வாரத்தில் வெளியிட்டார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த யுத்தம் சீக்கிரம் முடியாது, எங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியணும், எங்களுக்கு இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் நாங்கள் திரும்ப கைப்பற்றணும். இந்த சீயோன் மலையில எருசலேமில் இருக்கிற அந்த சீயோன் மலையில இருக்கிற அந்த டோம் ஆஃப் ராக் இந்த இடத்துல தான் எங்களுடைய ஆலயம் இருந்துச்சு. அது இடிக்கப்பட்டு இப்போ மசூதி இருக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் 3வது ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும். ஏன்னா மேசியா சீக்கிரம் வரப்படாது, அது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு. இவர் மேசியா என்பது இயேசுதான் தெரியாமலேயே யூதர்கள் பல பேர் இந்த மேசியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே ஒரு சிலுவையில மரித்திருக்கிறார், அவர் மீண்டுமாய் வரப்போகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்ப எல்லாரும் மேசியான வருகை எதிர்பார்க்கிறாங்க. யூதர்கள் எதிர்பார்க்கிறாங்க, நம்மளும் எதிர்பார்க்கிறோம், இஸ்லாமிய சகோதரர்களும் ஆண்டவர் வருவார்னு தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. இப்போ இயேசுடைய வருகையை குறித்த நிறைவேறுதலை தான் இந்த நாளிலே நம்ம பார்க்கிறது. குருத்தோலை ஞாயிறு என்பது ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமான நிறைவேற்ற ஒரு காரியங்களில் ஒன்று. அது தீர்க்கதரிசனமாய் அந்த முதலாவது வருகையிலே நிறைவேற்ற காரியங்களை பார்க்கிறோம். சரி, இந்த குருத்தோலை ஞாயிறு என்னது? குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு முன்னோடியான குருத்தோலை ஞாயிறுக்கு பிறகுதான் அவருடைய சிலுவை மரணம் வருகிறது, அவருடைய உயிர்த்தெழுதல் வருகிறது. ஸோ இந்த வாரத்தை இந்த பேஸ்டர் வீக் சொல்லுவாங்களே, இந்த வாரத்தை, இந்த பரிசுத்த வாரத்தை துவக்கி வைக்கிற ஒரு நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு ஒட்டி என்ன நடந்துச்சு, குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அது முதல்ல அந்த வழியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். குருத்தோலை ஞாயிறுல நடந்த காரியங்களை எதுக்காக நம்ம தியானிக்கிறோம்னா, அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகளே ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாடுபடுங்கள் உயிர்த்தெழுதலை நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த குருத்தோலை ஞாயிறை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் இது ஒரு திருவிழா மாதிரி வெறுமனே குருத்தோலை கையில பிடிச்சிட்டு ஒரு ஊர்வலம் போவாங்க. அது வெளிப்படையாய் நம்ம ஒரு கிறிஸ்தவங்கிறதை காட்டுறதுக்காக இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. ஆனால் அது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டு அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை மாறும்போது தான் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் நம்ம அது நிறைவேறதாக அது நமக்கு அந்த ஆண்டவர் நம்மளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, என்ன நடந்தது? குருத்தோலை ஞாயிறுக்கு இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு எருசலேமுக்கு போற வழியிலே முதலாவது எது நடந்ததுன்னு பார்க்க போறாங்க. இது லூக்கா 19ஆம் அதிகாரத்துல முதல் 27 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்ப 8ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் மட்டும் வாசிக்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
சரி, இது ரெண்டு சம்பவம் நடக்குது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, சகையை ஆண்டவர் சந்திச்ச காரியம். ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறு அனுஷ்டிக்க வரும்போது வழியிலே இந்த சகையை சந்திக்கிறார். ஆண்டவர் வர்றார் அப்படின்னு அறிந்த உடனே இந்த சகையில் உள்ளதா இருந்தபடினாலே ஓடி போய் மரத்து மேல ஏறி இருந்தார். ஆண்டவர் மரத்துக்கு கீழே வந்த உடனே சகைவே இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போறாரு. ஆண்டவர் அந்த சகை வீட்டுக்கு போன உடனே அவர் சொல்றார், அதான் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆகவே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். முதல்ல அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேனோ அதை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சொன்னது யாரு? சரி, ஆயத்தார் வரி வசூல் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா பல நேரங்களில் மற்றவருக்கு உதவி செய்கிறதை நம்ம மறந்து விடுகிறோம் அல்லது முக்கியப்படுத்துறது இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவரிடத்துல நேரடியாக வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு 2 பேர் கேட்டாங்க. இந்த 2 பேருக்குமே ஆண்டவர் சொன்ன பதில் என்னன்னா, போய் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஏழைகளுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமான. இப்ப ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே சபை முதல்ல சொல்றாரு, என் ஆஸ்திகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு. 2வது அவர் சொல்றாரு, நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுதானா நாளையா திரும்ப அவனுக்கு கொடுத்துருவேன். ஆண்டவர் வந்த வீட்டில நடந்த ஒரு சம்பவம், குருத்தோலை ஞாயிறுக்கு முன்னாலே நடந்த சம்பவம். எருசலேமுக்கு ஆண்டவர் போறதுக்கு முன்னால சபையை சொல்லுகிறார். சபையை சொன்ன வார்த்தையை தான் இங்க பார்க்கணும். மற்றவர்கள் அவர் ஆயக்காரர் என்றும் அவர் வரி வசூல் பண்றவரே அநியாயமாய் வரி வசூல் போடுறவரே அப்படின்னு அவர் குறை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீ ஆஸ்தியில பாதி ஏழை கொடுக்குற, 2வது யாருக்கையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நான் தனியா திருப்பி. குருத்தோலை ஞாயிறை தியானிச்சு கொண்டிருக்கிற நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? 2வதாக மற்றவங்கிட்டிருந்து ஏதாவது அநியாயமாய் வாங்கியிருந்தோம்னா அதை முதல்ல திருப்பி கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமான்னு. எதெல்லாம் அநியாயமா வாங்கியிருக்கோம், சிலது அநியாயமா வாங்கல, தெரிஞ்சே வாங்கியிருக்கோம், வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கோம், அதை திருப்பி கொடுத்துருக்கோமான்னு. நம்ம வீடுகளில் இருக்கிற பொருட்கள் யாருடையது, நம்ம கையாளுகிற பொருட்கள்லாம் யாருடையது, நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். அது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமை. அந்த ஓமையை சொல்லிட்டு கர்த்தர் 2 காரியத்தை சொன்னார். அது நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அதே பகுதியில பின்னால போட்டு 26, 27 இருக்கு. 26வது வசனம் சொல்கிறது, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை கல்லூரியில் படிக்கும் போது பிரின்சிபல் அக்காவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, உங்க ஆண்டவர் செய்வது சரியா? இல்லாதவங்க உள்ளதையும் பிடிக்கிட்டாருன்னா அவன் ஏழையாக தானே போவான். பணக்காரனுக்கே அவர் இன்னும் கொடுத்தாருன்னா பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்றது சரியா? இந்த பிரின்சிபல் மாதிரியே நம்மள அநேக இந்த வசனத்தினுடைய பின்னணியமோ ஆண்டவர் எப்பதை சொன்னாருன்னு புரிஞ்சுக்காம நம்ம பேசுகிறோம் அல்லது யோசிக்கிறோம். ஆண்டவர் எப்ப வசனம் சொல்கிறாரு, அந்த கதை என்ன சொல்ற
இதை வச்சு நான் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இப்பதான் அந்த எஜமான் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு. அப்ப இங்க உள்ளவன் எது உள்ளவன்? கொடுத்ததை பெருக்கிற திறமை உள்ளவன். இப்ப ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிறாரு, பாட சொல்லி கொடுத்திருக்கிறாரு, பேச சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அடுத்தவங்களோட சாட்சிகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதையும் தவிர்த்து தான் நமக்கு பணம், சுகம், பலம், நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இத இப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிறது யாரெல்லாம் பெருக்கி இருக்காங்களோ, இந்த பெருக்கிற திறமை இருக்குதே, இவங்களுக்கு ஆண்டவர் ரெஸ்டா கொடுப்பாங்க. சரிப்பா, உனக்கு இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பெருக்கிட்டேன், அந்த திறமை ஒன்று இருக்கு, அந்த வாஞ்சி ஆசை ஒன்று இருக்கு, முயற்சி ஒன்று இருக்கு, அதனால உனக்கு இன்னும் தானே அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா ஒரு தாரத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே பத்திரமா வச்சிருங்க, அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னா அவங்க இருக்கிறது கூட்டான புரியும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை பெருக்குவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? தேவன் நம்ம கொடுத்த காரியங்களை பெருக்குவதற்கான முயற்சிகளை செய்யணுமா? அப்படி செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார். இல்ல அப்படின்னு சோம்பேறித்தனத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா உள்ளதே அப்படி செஞ்சுவாரா? இப்ப நல்ல உதாரணம், இப்ப தேர்தல் வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாம் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நிக்கிறாங்க, ஒருத்தர் கூட்டணியா இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சண்டை போடுறாங்க, எனக்கு எவ்வளவு தொகுதி வேணும், உனக்கு எவ்வளவு தொகுதி வேணும். அப்ப அந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? போன தடவை 25 கொடுத்தேன், நீ 10ல தோத்து போன, அதனால உனக்கு இவ்வளவுதான் தருவேன். உனக்கு ஜெயிக்கிறதுக்கு திறமை இல்லை, அதனால குறைச்சுதான் கொடுப்பேன். போனதுல அதிகமா கொடுத்ததுன்னா அதை என்ன செஞ்சிருப்பேன், எங்களுக்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற. கொடுத்த தொகையில ஜெயிக்கிறியா, உனக்கு எக்ஸ்ட்ரா தரும். இதுதான் இன்னைக்கு நடைமுறை. அப்போ இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளே யோசிக்கிறாரு. தேவன் நம்ம கொடுத்த காரியங்களை நம்ம பெருக்குவதற்கு ஆயத்தமா இருந்தோம்னா கர்த்தர் இன்னும் அதிகமாக நமக்கு தருவார். நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற தாளங்களை, திறமைகளை, வரங்களை இதை பெருக்கல அப்படின்னா உள்ளது என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளப்படும். கவனம் எச்சரிக்கிறார் கொடுத்தவர்கள். இரண்டாவது 27வது அவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஜமான் திரும்ப வரும்போது இப்போ எஜமான் திரும்ப வருவாரு அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வரவிடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்ப ராஜா வருகையை யார் ஏற்றுக்கொள்ளலையோ, அந்த ராஜாவோட எஜமான வருகையை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை கொடுத்து என்னால கொண்டுக்கிறா அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப வரப்போற ஒரு குரூப் ஆண்டவர் திரும்ப வரமாட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கு, ஒரு குரூப் இப்ப வரமாட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் வருகையை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது ஆண்டவர் வருகையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அங்கீகரிக்காதவங்க, ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படாதவங்க எவங்களோ அவர்களுக்கு தண்டனை தான் கிடைக்குங்கிறத உணர்ந்து. அப்போ குருத்தொகை ஞாயிறை அம்சிக்கிறதுக்கு முன்னால, எருசலேமுக்கு போறதுக்கு முன்னால எரிகோவிலே சகையினுடைய மனமாறுதலையும் அங்கே ஆண்டவர் ஓமையை சொல்லி 2 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது இங்க பார்க்கிறோம். இது முதலாவது காரியம். இந்த குருத்தொகை ஞாயிறுக்கு நடந்த சம்பவங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கான ஆயத்த காரியம். இரண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் எருசலேமுக்கு போயிட்டு அங்கே சீசரோட வர சொல்றாரு. வர சொல்லி போய் கழுதையை போய் அவுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் பயணப்பட இருக்கிறார். கழுதை என்பது ஒரு சாதாரண தாழ்மையினுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கழுதையை தான் விரும்பினார், குதிரையை இல்லை. எல்லாரும் புகழ்கிற எந்த மிருகங்களே அவர் கேட்கல. ஆண்டவர் கேட்டது சாதாரண கழுதை. நீங்க ஆண்டவர் தேடுகிறது யாரை அப்படின்னா, அவர் பயன்படுத்துவதற்கு
நம்மள கொஞ்சம் யோசிப்போம். இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா சரின்னு கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்குமா? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய ஊழியத்துக்காகவோ யாரோ நம்ம வீட்டுல ஆண்டவருக்காகவோ கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்குமா? ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்க்கிறதை கத்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்குமா? ரொம்ப யோசிப்போம். பல கேள்விகள், இது சரியா, இது சாத்தியமா, பல கேள்விகள். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த கழுதை அவுக்கும் போது கேட்டாங்கன்னா ஆண்டவருக்கு வேணும், அவ்வளவுதான் சொல்லு. அதே மாதிரி அந்த மனுஷனும் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன உடனே ஒன்னும் பதில் சொல்லாம கொண்டு போகணும். அப்படித்தான் குருத்தொடங்க போகுது. இதுல இன்னொரு காரியத்தை கவனிச்சீங்கன்னா மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அழைத்து கொண்டு வாருங்கள். இப்போ அந்த கழுதைக்குட்டி எப்படிப்பட்டதுன்னு அப்படியே சொல்றேன். நீங்க போய் அவுத்துட்டு வாங்கன்னு சொன்னார்ல, தடுத்தாங்கன்னா ஆண்டுக்கு பேருன்னு சொல்லுங்கன்னு சொன்னார்ல. அந்த கழுதைக்குட்டி எப்படிப்பட்ட கழுதைக்குட்டியா? ஒருவனும் ஒரு காலமும் ஆண்டவர் கொடுக்கிறதெல்லாம் எப்படித்தான் கொடுக்கணும்? புதுசா ஒருவனும் ஒரு காலமும் ஏறினாத கழுதை. நம்ம பழசப்படி கூட யோசிக்கணும். ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்துறதை கொடுக்கவே நம்ம யோசிக்கணும், பழச கொடுக்கவே யோசிக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு அவருக்கு தேவைன்னா இதுதான், ஒருவனும் ஒரு காலம் எழுதாது. ஆண்டவர் மரிச்ச உடனே அதை கொண்டு போய் கல்லறையில வைக்கிறாங்க. அந்த கல்லறை யாருடைய கல்லறை? அருகத்தியாவுடைய பைபிளை மாத்திருக்கீங்க உங்களுக்கு. சரி, அந்த கல்லறை எப்படிப்பட்டதா? ஒருவனும் ஒரு காலமும் வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு தேவை புதிதாக. பொதுவாக நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வந்தப்ப நிறைய பேர் சொன்னாங்க, என் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, இந்த வயசுல போய் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்றேன், இது வேலை பார்க்க வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய வயசு. கோயிலுக்கு போகணும் எப்போ போகணும்னா வேலை பார்த்து முடிச்சு சம்பாதிச்சு வீடு வாசலாம் கட்டிட்டு ரிட்டையர் ஆன பிறகு எங்க போகணும்? கோயிலுக்கு போகணும், ஆண்டவருக்கு போகணும். இப்பெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆண்டவர் சொல்றார், எனக்கு மற்றவங்க வேண்டாம்னு ஒதுக்கினது கொடு அப்படின்னு கேட்கணும். அரசாங்கமே நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சது? சில நேரத்துல ரிட்டையர் 65 வயசு ஆயிடுச்சு உனக்கு ரிட்டையர் அப்படின்னு சொன்னதுக்கு தான் நமக்கு என்ன வருது? ஐயோ ரிட்டையர்டா, வீட்டுக்கு போய் சொல்றாங்களா அப்படின்னு யோசிக்கணும். ஆனா நம்ம ஊர்ல என்ன ஐடியான்னா, ரிட்டையர் ஆனவங்க தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஊழியத்துக்கு தான் வருவாங்க. கத்தர் அப்படி சொன்னாரு, என்ன இப்படி சொன்னாருன்னு சொல்றாங்க. வாலிபர்களை ஆளையே காணும், வாலிபருக்கு தரிசனமே இல்லை. அப்ப என்ன யோசிக்க வேண்டி இருக்கு? பைபிளுக்கு நேர் மாறாத நடக்கும். பலவீனப்பட்டவர்கள், வயது முதிர்ந்தவங்க ஆண்டவருக்காக எதையாவது சேர்ந்து வர்றாங்க. ஆனா வாலிபர்கள் வாழ்க்கை அனுபவிக்க போறோம், அங்க போறோம், இங்க போறோம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் பேசுறத. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் ஒரு காலம் எழுதாத கலந்துதான் எனக்கு. புரிஞ்சவங்க சொல்லுங்க. சரி, இது நடக்கும். இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இவங்க போய் அந்த கல்வியை அவுத்து வராங்க. 6வது 7வது வசனத்துல வாசிக்கிறோம், தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். சீசர்கள் ஆண்டவர் ஒண்ணு சொன்னா இவங்க வேற ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி இவங்க செஞ்சாங்க. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து அப்படின்னு வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 5 மணிக்கு துதி ஆராதனை அப்படின்னு சொல்றான். எத்தனை பேருக்கு இப்போ உணர்வு வருது? யோசிச்சு போதல் சொல்லிட்டார், சரி 1ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்தில் ஆரம்பிப்போம்ப்பா அப்படின்னு நினைப்பு வருதா? பிபிஎஸ்
வருதுன்னு சொல்றாங்க, நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பங்கு வருவோமா யோசிக்கிறோமா? பெண்கள் ஐக்கிய கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னு யோசிக்கிறோமா? அப்ப நமக்கும் சீசருக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. சீசர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை கவனிக்கணும். இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து, அவர் என்ன கட்டளை வர்றாரோ அதை அப்படியே அவங்க செய்வாங்க. அதனாலதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பேசணும். நீங்க நம்ம உண்மையான சீசர்களா இருந்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். இன்னைக்கு அவர் சொன்னபடி நாம செய்யறது இல்லை. ஏன்னா நாம அவருக்கு சீசரா இல்லை. யார் யாரையோ நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம், யார் யார் சொல்றதையோ நம்ம கேட்கிறோம். அதனால ஏன் சொல்ல நம்ம அப்படியே கீழ்படுகிறது இல்லை. சரி, அப்படி செய்து அடுத்து என்ன செஞ்சாங்க? 7ஆம் வசனத்துல கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து எங்க கொண்டு வராங்க? ஆண்டவருக்கு இடத்துல ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. நம்ம ஊர்கள்ல என்ன வழக்கம்னா, ஆண்டவர் சொன்னபடி கழுதை அவுத்துவாங்க, அவுத்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. தாங்க ஏறி சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம ஊர்களில் பார்த்தோம்னா அந்த தோட்டம், இந்த தோட்டம், அந்த வாசல், இந்த வாசல், கோபுரம், அந்த கோபுரம், இதெல்லாம் பேருலாம் சபையில வர மட்டும் விட்டுவாங்க. சபையை விட்டு வந்து எல்லா பேரும் அங்க கூட யாரு இருக்கா? இந்த அவுப்புகள கல்ல கூட அங்க வேணும். ஏசுநாள் வர்றது எங்க இருக்குது? அங்கிருந்த புதன்கிழமை சனிக்கிழமைவான்னு வேற இடத்துல கூட்டம் போயிட்டு புரிஞ்சு வரும். அவிழ்க்கப்பட்ட கழுதைகள் எங்க வரணும்? இயேசு இடத்துல வர வேண்டும். ஆண்டவரை காட்டி கொடுக்கணும், ஆண்டவரை கொண்டு போய் விடணும். அதுதான் அடிப்படை. சரி, இங்கே ஆண்டவரிடத்துல அந்த கழுதையை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன செஞ்சாங்களா? அவைகளுமே தங்கள் வஸ்திரங்களை போட்டு, இன்னைக்கும் சரி அந்த நாட்களையும் சரி, இந்த மேல் வஸ்திரம், மேல போடுற வஸ்திரம் வந்து இவங்க யாரு எப்படிப்பட்டவங்க வெளி உலகத்துக்கு காட்டு. அவங்க மேல போடுற வஸ்திரத்தை வச்சு இவங்க ராஜாவா, மந்திரியா, பிச்சைக்காரரா, இவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆசாரியர்கள் ஆசாரிய வஸ்திரம் போட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட டாக்டர் மேல போட்டு போறாங்க. என்ன போட்டு போடுவாங்க? வெள்ளை கலர், கருப்பு கலர்ல வந்து போட்டு போடுவாங்க. யாரு கருப்பு கலர்ல யார் போடுவா? வக்கீல் தான் கருப்பு கலர்ல பெரும்பாலும் போட்டு போடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. போலீஸ்காரங்கன்னா காக்கி கலர்ல போடுவாங்க ட்ரெஸ். இதை வச்சு என்னன்னு கண்டுபிடிச்சோம். இந்த இவங்க அடையாளப்படுத்துற, இவங்களுக்கு அதிகாரமா இருக்கிற இந்த வஸ்திரங்களை கலற்றி இவங்க எங்க போட்டாங்கன்னா கழுத மேல போட்டாங்க. எதுக்கு? ஆண்டவர் அது மேல உட்கார். நம்ம பதவி, நம்ம அடையாளம், நம்ம பேரு, புகழெல்லாம் ஆண்டவருக்கு கீழே இருக்கணும். ஆண்டவரை அது சுமக்கிறதா மாறும். ஆண்டவருக்கு அதை பயன்படுத்துறதுதான் மாறுங்கிறதுக்காக தான் இதை முன்னடையாளமா அவங்க செய்யறாங்க. நம்மளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு பேரு, புகழ், அடையாளம் இதெல்லாம் எதுக்கு பயன்படுது? நம்ம பெருமைக்கு பயன்படுது. ஆனா அன்னைக்கு இருந்தவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்க? ஆண்டவருக்கு. நல்லா யோசிக்கணும். வேத வார்த்தையில யோசிப்பாங்க. கழுதையை வச்சு யோசிப்பாங்க. இந்த கழுதை எங்க இருந்துச்சு? ஒரு 4 சந்தில நிக்குது, கட்டி வச்சிருக்கு. அதை போய் அழுத்துட்டு வராங்க. கழுதை பொதுவா எதைத்தான் கழுதை சுமக்கும்? போதியதான் அழுது துணியை சுமக்கும். துவைச்சாலும் திரும்ப தூக்கிட்டு வரும். இது கழுதை வேலை. இப்ப கழுதை மேல எதை போடுறாங்க? என்ன வஸ்திரம்? அடையாளமாய் அதிகாரமாய் இருக்கிற வஸ்திரங்களை போட்டு அதுக்கு பிறகு அது மேல ஆண்டவர் உட்கார வைக்கிறார். கழுதைக்கு வந்த வாழ்வு தானே. கழுதைக்கு என்ன வாழ்வு இருக்கு? கலெக்டரா, டாக்டரா, என்ஜினியரா, வக்கீலா, அமைச்சரா, அரசனா, இந்த கழுதை மாறும். எதனால இந்த கழுதைக்கு இந்த மேன்மை, இந்த புகழ்? இயேசு சுமக்கப்படுறதுனால. இயேசு சுமக்கப்படுறதுனால இவ்வளோ பெரிய மேன்மையை இந்த கழுதை கொடுக்குறாங்க. அது ஒரு கலெக்டர் கிடையாது, டாக்டர் கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது, வக்கீலும் கிடையாது, அரசரும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. ஆனா
வந்துச்சுன்னா இந்த மேன்மை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேருக்கு புரியுது? கழுதையா இருக்கிறவங்களுக்கு அந்த மேன்மை வரணும்னா ஒரே வழி என்னது? ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவருக்காக பேசணும், ஆண்டவருக்காக இதை யாரும் செய்யணும். அப்படி செஞ்சா அந்த மேன்மை. ஆண்டவரை சுமப்பதற்கும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் தீர்மானிச்சாச்சுன்னா ஜீரோவா இருக்கிறவங்களாம் ஹீரோவா மாறிடுது. புரியுதா? இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னா இந்த கழுதை மாதிரி 4 பேர் முனையில கட்டப்பட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளவு வேணா அழுத்து விட்டா சுவர்ல 2 பேப்பரை வச்சு திங்கலாம், 2 அழுத்து திங்கலாம், அவ்வளவுதான் கிடைக்கும். கர்த்தருக்காக வருகிற ஒருவரை அவன் எவ்வளவு தாழ்மையாய் கீழ்மையாய் இருந்தாலும் கர்த்தர் அவங்களை உயர்த்துற ஆண்டவராக இருக்கிறார். அதுக்கு நல்ல ஒரு முன் உதாரணம் இந்த குருத்தோலை. இப்போ ஆண்டவரை அவங்க ஏற்றுறாங்க. ஏற்றுறதுக்கு பிறகு 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விட்டார். சீசர்கள் பெரியவங்கெல்லாம் கழுதை மேல போட்டாங்க. இப்ப அது மாத்திரமல்ல, கழுதை நடந்து வர போற அந்த தெருவுல திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில வச்சாங்க, ரோட்ல வச்சாங்க. அப்ப இப்ப கழுதை நடக்கிறது எது நடக்க போகுது? நல்லா கவனி, வஸ்திரத்து மேல கழுதை நடக்கும். எவ்வளவு மேன்மை! இது வரைக்கும் கடலையும் மண்ணிலையும் முள்ளுலையும் நடந்த கழுதைக்கு இப்ப வாழ்க்கை எதுல போக வைக்குது? ஆண்டவரை பின்பற்றினா, ஆண்டவருக்கு எதையாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா கல்லுலையும் முள்ளுலையும் நடந்த ஆளு இப்போ வலையெல்லாம் துணியை வச்சு அது மேல நடக்க இன்னைக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு அப்படிங்கிறாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு. அது என்னது? நாம சிவப்பு கம்பள ஏதோ பெரிய இருக்குன்னு பார்த்தா கடைசிக்கு நம்ம சேனல்ல அது கயிறு விரிக்காங்கல்ல, அதுக்கு சிவப்பு கலர்ல மேட்டை செஞ்சு சிவப்பு சாயத்தில் வைக்கணும் போட்டேன். அதுக்கு பேர் என்னதான்? சிவப்பு கம்பள வரவேற்பு. அது எவ்வளவு தூரம்? இப்ப வெளியே இருந்து இங்க உள்ள வர வரைக்கும் அவ்வளவுதான். இது பேர் சிவப்பு கம்பளம். ஆனா ரோடு முழுக்க துணியை விரிச்சு ஒரு வரவேற்பு நடந்துச்சுன்னா எருசலேம் நகரத்து வீதியில அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் ஏன்? அவர் மேசியா, அவர் ராஜாதி ராஜா. அதனால அவ்வளவு மேன்மையான வரவேற்ப இது ஆண்டவருக்கு இருக்காங்க. இவர் நடக்க போறதுக்கு யாரு? கழுதையாக நடக்கும். அப்ப ஆண்டவருக்கு உண்டாகிற மேன்மையில பல மேன்மைகள் யாருக்கு கிடைக்குது? நாமும் நிறைய இடங்கள்ல நம்மளை கூப்பிடுறாங்க, பயன்படுத்துறாங்க, நம்மளை மதிக்கிறாங்க. ஏன்? இந்த இயேசுங்கிற ஒரு பேருக்காக. சமீபத்தில் ஒரு மூத்த போதவரையா சொன்னார், அவங்க மக சொல்லிச்சான், நீங்க மட்டும் இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலன்னா அவர் ஊர் பேரை சொல்லிட்டு அப்ப அந்த ஊர்ல நாங்களும் களை எடுத்துக்கிட்டு தண்ணி வாசிக்கு தரமா திருப்பிருப்போம். நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சதுனால எங்களை ஆண்டவர் படிக்க வச்சு நீங்க பெரிய பெரிய இடத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லிச்சு. அதான் நீங்க உண்மை. கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற ஆண்டவராக. இந்த மேன்மை புரியாம தான் கொஞ்சம் பேருக்கு அர்த்தமா நினைக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. போன வருடம் செப்டம்பர் மாசம், ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல அந்த மிசோரம் மாநிலத்தில் ஐஎம்ஏவுடைய கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அந்த மாநிலத்தினுடைய அந்த முதலமைச்சர் நம்ம பெரிய செருப்புகள் போறோம்ல, அந்த செருப்புகள் எல்லாம் எடுத்து அவர் ஒதுக்க வச்சுருக்கோம். அவ்வளோதான் எடுத்து அடங்கிட்டு ஒதுக்கி வச்சுருக்கோம். முதலமைச்சர் திரும்ப இப்படி கூடி சைவாசில் வந்தானே ஓரமாக உட்காந்துட்டார். திருவிருந்து வந்தவொடனே ஓடி ஓடி அவர் போதவருக்கு உதவி செய்ய, பாத்திரம் எடுத்து கொடுக்க, அதை செய்ய, டவர் எடுத்து கொடுக்க, உதவி செஞ்சு முன்னாடியே அந்த கப்பெல்லாம் பிடிக்கிறது. யாரு? மாநில முதலமைச்சர். பக்கத்து மாநிலம் கேரளாவில் உம்மன் சாண்டியும் ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவரு பெந்தகோஸ்தே சபைக்கு போனார்னா இவங்க ஆசையில் இந்த நிலையில சாஞ்சி அவன் உட்காந்துருக்காரு. செருப்பு கிடக்கு, செருப்பு பக்கத்தில் உட்காந்துருக்கு.
அந்த தாழ்மையில இருக்கிறதுனால கர்த்தர் அவங்களை உயர்த்திருக்கார். நம்ம என்ன வருது வரோம் கொஞ்சம் யோசிக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம என்னமோ இங்கிலாந்து இளவரசர் வீட்டுல பிறந்தது மாதிரி இல்ல, நம்ம தான் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி மாதிரி நம்ம நினைச்சுட்டு நம்ம பேசுறது. கர்த்தர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்க. நம்ம செவத்தை மட்டும் கர்த்தர் கேட்கல, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒவ்வொரு நடக்கையும் யார் பார்த்துட்டு இருக்கிறாரு? கர்த்தர் பார்த்துட்டு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான். எதுக்கு? ஆட்டுக்கு கொஞ்சம் நீளமா வாழை வச்சுன்னா என்ன ஆயிடும்? அது இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ரோட்ல ஒருத்தர் நடக்க முடியாது. பூரா வாழை வச்சு அடிச்சு. இதுதான் ஆட்டுக்கு வாழை எவ்வளவு இருக்கு? சின்ன. ஏன் நம்மள பல பேருக்கு இன்னும் உயர்வு வரல? கர்த்தருக்கு தெரியும். இவங்களுக்கு உயர்வுனா என்ன ஆட்டம் போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஊர்ல ஒருத்தர் நடக்க முடியாது. அதனால கொஞ்சம் பேர் இன்னும் தூக்கி விடாமலே இருக்கு. அவ குருத்தோலை நியாயம் வந்திருக்கிற நமக்கு ஒண்ணு தெரியணும். நாம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம உயர்த்துகிறார். சரி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, வஸ்திரங்களை வழியை விரித்தார்கள். வேறு சில மர கிளைகளை தரித்து வெட்டி வழியில பரப்பினார். கழுத காடு தாரையிலே பண்ணக்கூடாது. வஸ்திரங்களை விரிச்சு இலைகளெல்லாம் போட்டு அதுக்கு மாதிரி நடக்க விடுறாங்க. 9வது வசனம் சொல்லுது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்படிலாம் பண்ணிட்டு வெச்சூர் உலகத்துல வர்றவங்க எப்படி வாழ்க சவுண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இப்ப அவங்க ரோட்ல வர்றவங்கலாம் என்ன செய்றாங்களா? முன்னால உள்ளவங்க பின்னால உள்ளவங்களா ஓசன்னா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. சகரியா 9 சொல்லி பாட்டு பாடுறாங்க. சங்கீதம் 120 சொல்லி அவங்க பாட்டு பாடுறாங்க. ஆண்டவர் எல்லாரும் உயர்த்துறாங்க. ஓசன்னா ஓசன்னாங்க. ஓசன்னா அப்படின்னா ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குமா, உங்களை தக்க வழி நீங்க ஒருத்தர் தான் எங்களை விடுவிக்க முடியும், நீங்க தான் எங்களை விடுதலை செய்ய முடியும். ஏன்? அவர் ரோமர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ரோமர்கள் இஸ்ரேலை அடிமைப்படுத்திருக்காங்க. ரோமர்கள் ஜெயிச்சு வரும்போது எல்லாரும் வெற்றி கீதம் பாடுவாங்க. இந்த ரோம சாம்ராஜ்யத்துல ஆண்டவர் கள்ளமான வர்றாரு, திருத்தேசம் நிறைவேற்றா வர்றாரு, இவங்க பாட்டு பாடுறாங்க ஓசன்னான்னு. ஏன்னா இந்த அடிமைத்தனத்துக்கு உங்களால்தான் மீட்கணும். ரோம அடிமைத்தனத்தை மாத்திரமல்ல, உலகத்துல பாவத்திலையும் சாபத்திலும் இருந்தோம். எல்லா அடிமைத்தனத்தையும் மீட்டெடுக்கணும்னா அது உம்மால மட்டும்தான் முடியாதுன்னு சொல்லிட்டா இவங்க ஓசன்னான்னு பாட்டு பாடுறாங்க. இது அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். அடுத்து இதை பார்த்தோம்னா இங்கே வசனம் சொல்றது, தீர்க்கதரிசினால் உரைக்கப்படுவது நிறைவேறும்படி இதெல்லாம் அப்படியே நடக்கும். முதல் காரியம் எரிகோவில் நடந்தது. 2வது காரியம் கழுதை தேவன் அறுத்துட்டு வர சொல்லி அதிலே அவர் பயணப்பட வந்தார். 3வது காரியம் மக்கள் செஞ்சது. குருத்தோலை துணிகளை கொண்டு வந்து வெற்றி உணர்வமாய் மகிழ்ச்சியின் அடையாளமாய் ஜெயத்தின் அடையாளமாய் அழைச்சிட்டு போறாங்க. அப்ப இது எல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, இயேசுதான் வர வேண்டிய மேசியா என்பதை முன்னடையாளமாக நம்ம செஞ்சுக்காங்க. அப்ப இதுக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறது. வர வேண்டிய மேசியா இவர்தான். இயேசு பூமியில வந்தார். இந்த பூமியில வந்தவர் கல்வாரி சிலுவையை கடந்து போய் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு படத்தில் இருக்கிற அவருடைய பிரசன்னம் திரும்பவும் பூமிக்கு வரப்போகுது. ஆண்டவர் திரும்பவும் பூமிக்கு வரப்போகிறார் உணர்த்துறதுதான் இந்த குருத்தோலை. நீங்க வேதத்தை ஆராய்ச்சி படிக்கும் போது ஆண்டவருடைய பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு தீர்க்கதரிசனத்துக்கு நிறைவேறுவதாய் ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்னைக்கு பிதாவுடைய வலது பாசத்தை வச்சிருக்கிறா அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த பைபிள்ல
காலத்தில் நடந்த காரியங்கள்லாம் நமக்கு மிக மிக முக்கியமானது. இது ஏதோ பாரம்பரிய சபைகளை சேர்ந்த மாதிரி நம்ம இது ஒரு வழக்கமாய் ஒரு அடையாளமாய் இது நம்ம நடத்திடாம அனுசரிச்சிடாம கர்த்தர் என்ன செய்தார் புரிந்து அதுக்கு ஏற்ற விதத்துல நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதுக்குதான் இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். சரி, அப்ப இது ஒரு ஆண்டோடைய வருகையினுடைய ஒரு அடையாளம் என்பதை அவங்க அங்கே இவர்தான் மேசியா என்பதை உணர்த்துவதற்காக அந்த நாள் அவங்க பாடி செஞ்சாங்க. அதை அப்படியே நிறைவேறிச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது நடந்த காரியம், இப்படி ஒரு மோசமான பாட்டு பாடி ஆர்ப்பரிச்சு எருசலேம் நகரத்து வீதிகளில் வரும்போது அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் மதவாதிகள் நேர ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆண்டவர் வந்து சொல்றாங்க, லூக்கா 19 அதிகாரம் 39-40. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். ஏன் இப்ப அவங்க தான் சவுண்ட் கொடுத்தாங்க, அவங்க தான் ஓசனாங்கிறாங்க. உங்க சீசரை அதட்டுங்கிறாங்க. யார்? மதவாதிகள், பரிசேயர். அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் பேசாமல் இருந்தால் கழுகுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவங்க கூப்பிடலன்னா, இவங்க ஓசனான்னு சொல்லலன்னா, இவங்க ஆர்ப்பரிக்கலன்னா கல்லுகளே கூப்பிடுங்க. அன்னைக்கு ரோடு போடுறதுக்கு இப்ப நம்ம ஊர்ல மாதிரி மண் அடிச்சு சல்லி அடிச்சு மேல தாரெல்லாம் ஊத்துறது இல்லை. அன்னைக்கு ரோடே கல்லுல தான் போட்டிருப்பாங்க. இப்போ திரிபுரால இன்னைக்கு பார்க்க செங்கலை வச்சு ரோடு போட்டுருக்காங்க. பங்களாதேஷ்ல நிறைய இடங்களை பார்க்க செங்கல் தான் ரோடே இருக்கு. மெயின் ரோடே செங்கல் வச்சிருக்காங்க. அது நிறைய இடங்களை வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல சிமெண்ட் கல் போட்டுருக்காங்களா, அந்த ஒரு சாதாரண செங்கல் வச்சிருக்காங்க. அன்னைக்கு எருசலேம் நகரத்துல கல்லுகளினாலே வச்சிருக்காங்க. கருங்கல்ல ரோடு போட்டிருக்காங்க. அழகா ஒரு போல பதிச்சிருக்காங்க எருசலேம் இஸ்ரேல் பல இடங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க கூப்பிடாம இருந்தா இப்ப யார் கூப்பிடுவா? இப்ப இந்த கல் எங்க இருக்கு? இவங்க மேல துணியை விரிச்சு இலைகளையும் போட்டு அது மேல ஆண்டோட கடமை போகுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு எடுத்து இவங்க எல்லாம் தர்றாங்க, இவங்க ஓசனான்னு சத்தம் போடுறாங்க. இவங்க பேசலன்னா, உனக்கு பயந்து இவங்க பேசலன்னா இந்த கண்ணு கூப்பிடுப்பா அப்படின்னு. சில நேரத்துல நம்ம யோசிப்போம், நம்ம பயப்படுறோம். நம்ம பேசுறோம்னா, நம்ம சாட்சி சொல்றோம்னா, நம்ம ஆண்டவரை உயர்த்துறோம்னா வேற ஒரு கல்லு ஆண்டவரை பத்தி பேசும், வேற ஒரு கல்லு கத்தரை கொடுத்து உயர்த்தும், வேற ஒரு கல்லு கத்தரை புகழ்ந்து பாடும். அப்ப நம்ம எப்படி இருப்பாங்க? அமைதியா ஒதுங்கிதான். அதனால ஒருபோதும் கத்தரை உயர்த்துவதற்கு நீங்க நம்ம யோசிக்க, கத்தரை மையப்படுத்துவதற்கு ஒருபோதும் நம்ம இதெல்லாம் தேவன் நம்மளை உயர்த்தி வைப்பதற்கான அடிப்படை காரணம். தேவன் எதுக்கு உயர்த்தினார்? அது மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரை துணிக்க கத்தரை உயர்த்தி அங்கெல்லாம் நம்ம செய்யணும்னா கத்தரை உயர்த்தி வைக்கிறார். அப்ப நம்ம பேசுறோம்னா கல்லு கூடும். அப்ப நம்ம நிலைமை கல்லை விட மோசமா போயிடுதுன்னா அவங்களுடைய அடையாளம் அர்த்தம். சரி, அடுத்து ஐந்தாவதாக அங்க என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இந்த குருத்தோல ஞாயிறு கவனித்து எருசலேமுக்காக அவர் புலம்புனார். லூக்கா 19 அதிகாரம் 41 44 வரைக்கும் வாசித்தோம்னா, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அன்னைக்கு லாசரு மரித்து போனாருங்கிற செய்திய மார்த்தாலும் மரியாதை சொன்னபோது இயேசு கண்ணீர் விட்டாங்க. அப்படிதானே? இங்க திரும்ப பார்க்கணும், ஆண்டவர் எருசலேமை பார்த்து என்ன செஞ்சாரா? வேற எங்கேயாவது ஆண்டவர் கண்ணீர் விட்டாரு போட்டுருக்காரு? ஆண்டவர் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம், எதையும் தாங்குகிறவர். சிறுமையினர் அடிபட்ட போது கூட, கடைசி ரத்த வலி சிந்தின போது கூட அவர் அழல, கண்ணீர் விட. ஆனா எருசலேமை மாத்திரம் என்ன செஞ்சாரா? மார்த்தாலும் மரியாதை அழுத பார்த்து அழுத. நம்ம நேசிக்கிறவர்கள் வேதனைப்படும் போது கர்த்தர் கண்ணீர் விட்டார்கள்.
நம்ம அழுத பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல. நம்ம வேதனைகளை கண்டு அவர் கண்ணீர் விட்டார். அதே மாதிரி மனம் திரும்பாம முரட்டாட்டமா இருக்கிற எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டாங்க. நம்ம உறவு ஜனங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம இறந்துட்டாங்கன்னா நம்ம அழுகிறோம். கர்த்தரை அறிந்தவங்க மறுத்து போனாங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவங்க எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போக ஒரு நாள். ஆனா கர்த்தரையே அறியாம மறுத்து போயிட்டாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அதுதான் நம்ம ரொம்ப அழ வேண்டியதா இருக்கு. நடுவே அவங்க எப்படியாவது மனம் திரும்பி விட்டாங்க, கட்சிக்குள்ள வந்துருக்காங்க என்று நம்ம குழப்ப வேண்டியதா. இங்க வேத வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றார் எருசலேமை வந்து ஒரு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தடையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இது கிபி 70 ஒரு முறை நிறைவேறிச்சு. எருசலேம்ல ஒரு கல்லு ஒரு மேல அமைச்சு போட்டாங்க. திரும்ப எழுந்து நிக்குது. வேதப்படிலாம் சொல்றாங்க திரும்பவும் இஸ்ரேல் கைவிடப்படும், பெரிய யுத்தம் வரும். அதுல அது ஜெயிச்சுன்னா திரும்ப என்ன ஆகும்? அது எருசலேமிலே 3வது ஆலயத்தை கட்டுவாங்க என்று சொல்லுகிறாங்க. அப்ப எருசலேமை பார்த்து ஏன் ஆண்டவர் அழுது சொன்னாருன்னா, மனம் திரும்பாம இருக்கியே அப்படின்னு. மனம் திரும்பலன்னா, கொல்லாமை விட்டு விலகி வரலன்னா, கர்த்தரை தேடலன்னா உனக்கு அழிவு அப்படின்னு வச்சிருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த காலத்துல சொல்றேன். ஆனா அன்னைக்கு எருசலேம் அன்னைக்கு சோதோம் குமாராவுக்கு நேரிட்டதை விட உனக்கு நேரிட்டது ரொம்ப மோசமா இருக்கு. கவனம், எச்சரிக்கிறேன். அப்போ இந்த நாள் விருத்தோட நியாயங்கிறது நம்மளை எச்சரிக்கை. கர்த்தர் நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு எச்சரிக்கை. கொள்ளாத விட்டு மனம் திரும்பணும்னு எச்சரிக்கை. அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த ஆபத்து. 6வது காரியம், அந்த குருத்தோட நியாயத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? 6வது காரியம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 45 46. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறமே துரத்தத் தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறதென்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்போ பவனி போற ஆண்டவர் எங்க போறாரு? நேர தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்திலே அங்க விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் இருக்காங்க. காசுக்காரன் இருக்காங்க. நம்ம ஊர்ல காசுக்காரன் யாரை சொல்லுவோம்? நகைக்கடை பஜாருக்கு போய் காசு கடை பஜார், நகை விற்கிறவங்க காசுக்காரர்கள் சொல்லுவோம் நம்ம ஊர். ஆனா அன்னைக்கு இஸ்ரேல்ல யாரை காசுக்காரன்னு சொல்லுவாங்கன்னா, மணி லெண்டர்ஸ் சொல்லுவாங்க. பணம் கொடுத்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஏன் பணம் மாற்றினாங்க அப்படின்னா, அன்னைக்கு ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய பணங்கள்ல, இந்த காசுகள்ல ரோம ராயனுடைய உருவம் பொறிச்சது. நீங்க நம்ம பணத்துல யார் படம் இருக்கு? கருணாநிதி படம் இருக்குன்னு சொன்ன மாதிரி வச்சிருக்காங்க. அதில் காந்தி படம் இருக்கு. அசல அந்த ஸ்தூபி படம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஒரு ரோமர் படத்தை வச்சிருந்தாங்க. அதை கொண்டு வந்து காணிக்கையில போட்டாங்க. ஏன்னா ஆலயத்துக்குள்ள வர்ற எதுலையும் உருவம் இருக்கக்கூடாது. உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவங்க, உருவத்தையே ஏற்றுக்கொள்ளாதவங்க, போட்டாவே இருக்கக்கூடாது, சிலையே இருக்கக்கூடாதுன்னு அவங்க யோசிப்பாரு. ஆண்டவர் அறியாத யூதனே உருவம் வரக்கூடாதுன்னா, நீங்க நம்ம வீட்டில் ஏசுனார் படம் இருக்கலாமா? ஏசுனார் உருவம் இருக்கலாமா? இருந்தா தூக்கி வெளியே போட்டு. உருவத்துக்கு அங்க படமோ சிலையோ இடமே இல்லை. சரி, அதனால என்ன
அப்படிதான் அதை கமிஷன் எடுத்துக்கிட்டு வெறும் 5 ரூபா வந்து காணிக்கு காசு போடுவாங்க. அதை கொண்டு வந்து தான் இந்த காணிக்கை படத்தை போடுவாங்க. இதை கொண்டு அடிச்சாங்க. ரெண்டாவது, பலி செலுத்துறதுக்கு ஆடு கோழி எல்லாம் கொண்டு வர்றாங்க, புறாலாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா வீட்டுல இருந்து கொண்டு வந்து ஆசாரம் சொல்லுவாங்க, இதுல ஒரு கருப்பு இருக்குமா, இதுல ஒரு முடிவு வந்துருச்சுமா, இது கால் சரியில்லைம்மா, கை சரியில்லைம்மா, உள்ள ஏற்க மாட்டாங்க. இதனால அங்கேயே கொஞ்சம் பேர் ஆடு புறாக்களை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அவன் சொல்ற வேலையை காசு கொடுத்து வாங்கிதான் அதை பலி செலுத்துவாங்க. இப்படி இன்னைக்கு ஆலயம் அன்றைக்கு அப்படி இருந்துச்சு. இதனால ஆண்டவர் வந்து சொன்னார், ஏண்டா தேவ ஆலயத்தை கல்லறை கோயிலா மாத்திட்டீங்களேன்னு சொல்லிதான் சாட்டை எடுத்துக்கொண்டு அவங்களை தொடர்ந்து. இன்னைக்கும் ஆண்டவர் வந்தா இன்னைக்கு என்ன செய்வாரு, அன்னைக்கு சாட்டை எடுத்துட்டு வந்தா நீங்கன்னா கத்தி அருவா துப்பாக்கி கூட தூக்கிட்டு வரலாம். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்கு சூழ்நிலை. இன்னைக்கு எப்படி இருக்கு, அன்னைக்கு இருந்த மாதிரி அந்த மாதிரி வியாபாரம் இல்லை, இன்னைக்கு வேற மாதிரி வியாபாரம். ஏதோ ஒரு விதத்துல பணத்தை பாதிக்கும். அன்னைக்கு புறாவையும் ஆட்டையும் வைக்காங்க, இன்னைக்கு பேனா வைக்காங்க, எண்ணெய் வைக்காங்க, துணி விற்காங்க. ஆனா எக்ஸ்ட்ரா வார்த்தை சொல்லிருக்காங்க, செவப்பேனா, செவ எண்ணெய், செவ துணி, இப்படி இன்னைக்கு விற்காங்க. எப்படியோ தொழில் நடக்குது, வைக்கனா ஏமாறு நடக்குது. தேவாலயம் எப்படி மாறி இருக்குது, கல்லறை கோயிலா மாறி. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க, அன்னைக்கு வந்தது எதுக்கு, ஆலயத்துக்கு சுத்திகரிக்க வந்தார். இவங்க துரத்தி அப்ப உண்மையான குருத்துவர நியாயத்தை அனுசரிக்கிறவங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய முடியாது, ஆலயத்துல இன்னைக்கு இருக்க முடியாது. உலகம் முழுக்க இன்னும் கற்பனை பண்ணி பாருங்க. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால வழியில வரும்போது இதே மாதிரி தான் ஒரு அத்தி மரமும் நடிச்சு. இங்க என்ன நடிப்பு, நான் ஆசாரியன் அப்படிமா, ஆசாரிய வஸ்திரத்தை எடுத்திருப்பான், எப்பவுமே சிப்பாவோட தான் இருப்பான். ஆனா ஒரு வீட்டுல இருந்து ஆடு கொண்டு வரான விட மாட்டான், அங்க போய் வாங்கிட்டு வாங்க, ஏன்னா கவிதை நாங்க இருக்க முடியல. எங்க வயதுக்கு போகும்போதுதான் அந்த கோயில நடக்கிற காரியங்களும் பார்ப்போம். குறிப்பாக திருவிழா டயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க மாலை வைக்கிறவங்க இருப்பாங்க, தேங்காய் வைக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு தட்டியோட வச்சிருப்பாங்க, தேங்காய் மத்தி இதெல்லாம் வச்சிருப்பாங்க, மாலை தனி காசு வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு 100 ரூபா அப்படின்னு ஒரு தட்டு அது வாங்கினீங்கன்னா, ஒரு மாலையை வாங்கினீங்கன்னா இது உள்ள ஒன்று போய் கொடுப்பாங்க, பூஜைக்கு கொடுப்பாங்க. அங்க இருக்கிற என்ன சேர்த்துன்னா அதெல்லாம் உடைக்க மாட்டாரு, ஒன்று வாங்கி உள்ள கொடுத்துருவாரு, கொடுத்து வெறும் தட்டை மட்டும் திருப்பி கொடுப்பாரு, அதை தட்டோட உள்ள வச்சுருவாங்க. இந்த சாமி கூட வந்தவங்க வெளியே போனவங்க இது இப்படி அடுத்த மாசத்தோட அதே கிடைக்குது, அப்படி சுற்றி வரும். அதே மாலை, அதே தேங்காய் தட்டு, வாழைப்பழம் தட்டு திரும்ப திரும்ப சுற்றி வரும். அது இவங்களுக்கு கமிஷன். இதுதான் இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய இடத்துல. ஆனா நடிக்கிறது நம்ம யாரு, ஆசாரியன், வெண்வஸ்திரத்தை தடுத்திருக்கிறோம். ஆனா எதுக்கு தான் இந்த ஆலயத்துல பிசினஸ் தான். அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தை ஒருபோதும் பிசினஸ் என்றா மாத்திரும். நிறைய ஊர்கள்ல ஆலயங்கள்ல நடக்கிற கல்யாணத்துக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும்னு சர்ச்சைக்கு வசூல் பண்றாங்க, வாடகை கல்யாணம் நடக்கிற மாதிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது. இங்க நம்ம எதுவுமே நம்ம சொல்றது இல்லை. கரண்ட் காசு கொடுக்கணும்னு நம்ம சொல்றது இல்லை. அப்படின்னா ஒரு சிலர் இந்த பதிவு பண்ணணும்னா நம்ம கொடுப்போம். அங்க எப்படின்னா மற்ற இடங்கள்ல சர்ச்சில் வச்சு கல்யாணம் நடந்தா 25,000 ரூபாய் கல்யாணம் கொடுத்தீங்களா அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் கரண்ட் பில்லுக்கு எவ்வளவு, சர்ச்சு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு. யோசிச்சு பாருங்க, தேவாலயம் எப்படி மாறி இருக்குது, கல்லறை கோயிலாய் மாறி இருக்குது. ஆண்டவர் சுத்திருச்சு. இந்த வழியில தான் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அங்க அத்திமரம் ஒன்று இருக்குது, அது பசையான இலைகளோட பசுமையா இருக்கு. இஸ்ரேல் நாட்டுல அத்திமரத்துல பசுமையான இலை இருக்குன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பழமும் இருக்கு. அது அந்த மரத்துடைய தன்மை. பழம் இல்லைன்னா இலையும் இருந்துடும். இப்ப பழம் பழுக்கிற சீசன் இல்லை. ஆனா ரோட்ல வரும்போது அந்த மரத்துல என்ன இடத்த பாக்குறாங்க, இலை பசுமையா தெரியுது. அப்படின்னா அதுல என்ன இருக்கும், பழம்
இப்படிதான் அங்க போய் பார்த்தா அது இல்லை. அப்பதான் ஆண்டவர் சபிச்சாருன்னு போட்டு அதே காரியம் தான் இங்க தேவாலயத்திலையும் நடக்குது. பார்வைக்கு யாரு ஆசாரி, பார்வைக்கு யாரு ஊழியக்காரர். வெளியே அங்க பச்சையா இருக்கு, இங்க வெள்ளையா இருக்கு, ஒண்ணுதான் வித்தியாசம். மேல இருந்து கீழே வரைக்கும் சிப்பாதான் அங்கிதான் அந்த வஸ்திரங்கள் பயிர் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் போட்டு. ஆனா உண்மையான தெய்வீகம் இல்லை. ஆலயம் பக்தியுடையதோ தேவனுக்குரியதோ கடற்கரையா மாறி இருக்குது. அப்ப அங்க சபிச்ச ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு? அதே கருத்து தான் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. ரெண்டு ஒரே சம்பவம். குருத்தரம் அன்னைக்கு ஆண்டவர் செஞ்ச பெரிய காரியத்துல முக்கியமான ஒன்று ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். தேவன் கூடி வர இடங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். நீங்க நமக்கு செஞ்ச 99% ஆலயங்கள்ல நம்ம ஊர்ல ஆராதனை இருக்காங்க. அப்படிதானே? எல்லா யாரும் எங்க தான் நடக்குது? சர்ச்சுக்குள்ள தான் நடக்குது. நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி பரிச்சை எழுதுறதுக்கு செவ பேனா, வியாதி போவதற்கு செவ எண்ணெய், அற்புதம் நடப்பதற்கு செவ துணி, என்னென்னமோ நடக்குது. கவனம், கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்காம இன்னொரு ஆள் ஜெபத்தை கேட்க போறது இல்லை. நீங்க எப்படி தேவனுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அவங்க இல்லை. புரிந்து கொள்ளுது. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார், அவர் ஊழியக்காரராய் மாற்றிருக்கிறார். அவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய கிருபாசனம் கண்டையில தைரியமாய் செயல்படவோங்கிற புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே கிருபாசனம் கண்டையில வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண நிமித்தமாய் எந்த இடமும் நீங்கள் நானும் ஆண்டு சமத்துக்கு வரலாம். எவ்வளவு பெரிய மேன்மை! அதை வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாற்றப்படாதீர்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறே அந்த மனநிலை நமக்கு தேவை, உறுதி நமக்கு தேவை. சரி, இது 6வதாக நடந்தது. 7வதாக எனக்கு நடந்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? யூதர்கள். இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவர்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல கூட்டத்தில் இருக்கிற கிரேக்கர்கள், யூதர்கள் கிரேக்கர்கள் நேர பிலிப்புக்கு போறாங்க. பிலிப்புங்கிற பேரு கிரேக்க பேரு. மகா அலெக்சாண்டர் அப்பா பேர் என்னது? பிலிப்பு. கிரேக்க பேரு. அந்த கிரேக்கல நேர பிலிப்புக்கு போறாங்க. நம்ம ஊருக்கார மாதிரி போயிருந்தா நம்ம ஊர் பேர் வச்சிருக்கா. நேர நம்ம போறாங்க. போய் நம்ம ஆண்டவரை காண வருவோம். அவர் பிலிப்பு நேர அந்திரேயா கத்திட்டு வராரு. அந்திரேயா போய் ஆண்டவர்கிட்ட வருவாரு. ஆண்டவர்கிட்ட போய் காரியம் சொன்னாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 23ல அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. பாருங்க, இது யாரை தேடி வந்திருக்கிறாரோ அவன் பிசினஸ் மேனா மாறி போயிட்டான், பணத்தை மாறிக்கிறவனா மாறி போயிட்டான், தேவாலயத்தை கலர்வையா மாறி போட்டான், மற்றவங்களுக்கு முன்னால மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கிரேக்கர்கள் என்ன செய்றாங்க? ஆண்டவரை தேடி வராங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. நம்ம தேவனை அறிந்திருக்கிற நம்ம கர்த்தருக்குள்ள சரியா இல்லைன்னா கர்த்தர் வேற ஒரு ஆளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்மளை வச்சுதாங்கிறது இல்லை. தேவன் நம்ம கிருபையாய் இறக்க பாராட்டி இருக்கிறார், கிருபையாய் வச்சிருக்கிறார், கிருபையாய் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உறுதியாய் பிடிச்சிக்கிறோம்னா, ஆண்டவர் உறுதியாக நம்ம பின்பற்றலன்னா நம்மளை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒன்று வர்றது லேசான காரியம். ஒளிவ மரம் இருந்த இடத்துல இப்ப காட்டு ஒளிவ மரம் வந்திருக்குது. தேவன் அதை போல இன்னொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் கொண்டு தயங்கவில்லை. அவன் நீங்கள் நாம் எச்சரிக்கை வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்குன்னா 24 அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை இருக்கு, கோதுமை பையில இருந்தாரோ பாக்கெட்ல இருந்தாரோ பாட்டில் இருந்தாரோ ஒரு பிரோஜனம் இல்லை. அது பாட்டு பச்சை மாதிரி இருக்கு. ஆனா அதுல ஒரு கோதுமையை தரையில விழுந்துச்சுன்னா அது ஈரப்பதத்துக்கு ஏற்றபடி, காற்றுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி முதல்ல அது நக்க ஆரம்பிக்கும், அது சாக ஆரம்பிக்கும், அது உடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள்ள இருந்து 3வது நாள்ல அழகா ஒரு உயிர், ஒரு துளிர் வர ஆரம்பிக்கும்.
என் நிமித்தம் எனது நாமத்திற்கு இந்த பூமியில் தம்முடைய தாயார் தகப்பனையார் சகோதரனையார் அரசல் பட்டில் பெற இந்த பூமியில ஒருத்தன் விட்டான்னா அவனுக்கு இந்த பூமியிலேயோ பல மறுமையிலேயோ 100 தனியாய் திரும்ப தருவேன். பேங்க்ல பணம் போடுறோம், எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க? 12%, 13%, அவ்வளவுதானே. 25% வாங்கிட்டு ஓடி போயிடுவான், கொடுக்க மாட்டான். ஆனா பரலோக கவர்மெண்ட் சொல்லுது எத்தனை பர்சன்டேஜா? 100 தலை. தேவ ராஜ்யத்துக்கு என்று ஆண்டவருக்கு என்று எதையாவது நம்ம விட்டோம்னா, எதையாவது ஒன்று செஞ்சோம்னா கர்த்தர் 100 மடங்கு திருப்பி தருவார். என்னைக்கு சொல்றாரு? புதுத்தோலை ஞாயிறுல கூட்டத்துல கோபத்துல இந்த யூதர்களை இந்த பரிசேயர்களை கடற்கரையாய் மாத்திரங்களை துரத்தும் போது கர்த்தர் சொல்றார். அப்ப இவன் யாரும் போர்த்தபடியா விடல, மாறாக சம்பாதிக்கிற ஏவாளிகளா இருந்தபடினாலே கர்த்தர் அவங்கள துரத்தினார். அத்திமரத்தை சபிக்கிறது போல இவங்களை சபிச்சார். செஞ்சுட்டு இங்கே பார்க்கிறோம் இவர்களை இந்த மாதிரி காரியங்களை சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செஞ்சோம் அப்படின்னா அது தூரத்தினையாக பலனை கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப அன்னைக்கு புதுத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நடந்த ஒரு 7 காரியங்களை பார்த்துருக்கிறோம். இது வெறுமனே நம்ம அறிவுக்காக நம்ம தியானிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்த, நம்ம வாழ்க்கை மாற, வேத வசனம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த வேத வாக்கியத்தின்படி இந்த குருத்தோலை ஞாயிறு நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டோம். கர்த்தருடைய வழிக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ஜோமனுமா திருக்கடங்களை எழுதிக் கொள்வோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். குருத்தோலை ஞாயிறுங்கிறது அதை நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆண்டவர் எருசலேமுக்கு பவனி போனதை நினைவு கூறுகிற ஒரு நாள். இது வெறும் கதையாக, ஒரு சம்பவமாக, ஒரு திருவிழாவாக அல்ல. அன்னைக்கு நடந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நடக்கத்தக்கதாய், நம்ம வாழ்க்கை மாறத்தக்கதாய் இதை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். அதனால அவர் கரைகளை அப்படியே விட்டு கொடுப்போமா? கத்தடை கரைகளை விட்டு கொடுத்து தேவன் அந்த குருத்தோலை நாள் நடந்த அத்தனை காரியத்தினுடைய அடிப்படை சக்தியும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாய், நம்ம ஊழியத்தில் நிறைவேறத்தக்கதாய், நம்ம குடும்பங்கள் நிறைவேறத்தக்கதாய், இந்த சபையிலே நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி கர்த்தரெல்லாம் விசுவாசம் பண்ணணும். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுத்தமாக சொல்லுங்க.